إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மூமீன்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கின்ற அவனுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ஜு பெருநாளும் உலுஹியாவும் என்ற அடிப்படையில் சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் தற்பொழுது அஷ்ஹூருல் ஹுரும் சங்கைக்குரிய மாதங்கள் என்று அல் குர்ஆன் சுன்னா அடையாளப்படுத்துகின்ற அந்த மாதங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரா, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் படைத்த காலத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய வேதத்திலே உள்ள செய்தி என்னவென்றால் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலும் 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்களாகும். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுதான் அல்லாஹ்வுடைய உறுதியான மார்க்கமாகும். ஃபலா தظلموا فيهن انفسكم, எனவே இந்த குறித்த சங்கையான மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து தௌபா 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 12 மாதங்களிலும்
4 மாதங்களை அல்லாஹ் சங்கையான மாதங்கள் என்று சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சங்கையான மாதங்கள் என்ன என்பதை சொல்லுகின்ற போது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் என்று சொல்லப்படுகிற 4 மாதங்களும் தான் அந்த சங்கைக்குரிய மாதங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அடையாளப்படுத்துகின்றார்கள். இந்த மாதங்கள் பொதுவாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மாதத்தையும் ஏதோ ஒரு வகையில் அமல்களை கொண்டு எம்மை சிறப்பிக்குமாறு தூண்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். புனிதமான ரமலானுடைய மாதம் அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட வாய்ப்புகளை அவனின்பால் நெருங்குவதற்கான பல சந்தர்ப்பங்களை அந்த மாதத்திலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருந்தார். புனிதமான லைலத்துல் கத்ர் என்கிற 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு பாக்கியமான இரவு அந்த மாதத்திலே இருந்தது. அதே போன்று நோன்பு நோட்பதன் மூலமாக பல சிறப்புகள், இரவு தொழுகையில் ஈடுபடுவதன் மூலம் பல சிறப்புகள், இப்படியான பல பாக்கியங்களை கொண்ட ஒரு மாதமாக அந்த ரமலானுடைய மாதம் கருதப்படுகின்றது. அதே போன்றுதான் அன்பான சகோதரர்களே, அருமை சஹாபாக்களை பொறுத்த மட்டுக்கும் 3 பத்துக்களை அவர்கள் சிறப்பிக்கிறவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒன்று, நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், இந்த 10 நாட்களையும் அமல்களால் சிறப்பிக்குமாறு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவதை அல்லது அந்த சிறப்புகளை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் புனிதமான ரமலானுடைய இறுதி 10, அந்த 10லும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக அதிகமாக அமல் இபாதத்துகளில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் மற்ற தோழர்களையும் குடும்பத்தாரையும் அமல்களில் ஈடுபடுமாறு தூண்டிய செய்திகளை ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அந்த சிறப்பான இறுதி 10ல் தான் லைலத்துல் கத்ரும் இருக்கின்றது. அதே போன்றுதான் முஹர்ரமுடைய அந்த பகுதி, முதல் 10 பகுதி. இப்படி அதிலும் ஆஷுரா, தாசுவா என்று சொல்கின்ற முஹர்ரம் 9வது நாள், முஹர்ரம் 10வது நாள் என்ற நோன்புகள் எல்லாம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நாங்கள் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய 4 மாதங்களில் ஒரு மாதமான துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்துக்கென்று தனி சிறப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் அல் குர்ஆனிலே வலயாலின் அஷ்ர், சூரத்துல் ஃபஜ்ரிலே வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சத்தியம் செய்கின்றார். இந்த வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்வது இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 இரவுகளின் மீதுதான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இன்னும் பல தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதாவது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, மிகவும் சிறப்புக்குரியதாகவும் மற்ற காலங்களில் செய்யப்படுகிற அமல்களை விட என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அருமை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவுமா பெருமதியான அமலாக கருதப்படும் என்று கேட்ட போது, ஆம் என்றாலும் ஒரு மனிதன் தன் உயிரை பொருளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்கு போகிறான், திரும்பி வரவில்லை என்றால் அவனை தவிர மற்றும்படி இந்த காலத்திலே செய்கிற அமல்களுக்கு மற்ற காலத்தில் செய்யப்படுகிற அமல்களுக்கு கிடைக்கிற கூலியை விட மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதும் சிறப்புக்குரியதுமாக இது இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி, அதே போன்று அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் எல்லாம் இந்த செய்திகள் பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி ஒரு பெருமதியான காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். புனிதமான ரமலானுடைய இறுதி 10ஐ எப்படி தவற விடாமல் அமல் இபாதத்துகளால் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அலங்கரித்தோமோ, அதுபோன்று முக்கியத்துவம் கொடுத்து செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக நாம் இருக்கின்ற இந்த அஷ்ரு துல்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய அதாவது முதல் 10 நாட்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே விசேடமாக சில அமல்கள்
எமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. அதில் ஒன்றுதான் அரபா என்று சொல்லக்கூடிய அந்த தினத்திலே நோன்பு நோற்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகள் அல்லாத, ஹஜ்ஜிக்கு போகாத மற்றவர்கள் இந்த தினத்திலே நோன்பு நோற்பதை, இதற்கென்று சில சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். சுயாமு யௌமி அரஃபா, அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்பது, அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கின்றேன், ஐயுகஃபிர அஸ்ஸனா அல்லதி கப்லஹு வஸ்ஸனா அல்லதி பஅதஹு. அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்பதன் மூலம் அது அந்த நோன்புக்கு முந்தியுள்ள வருடத்தின் பாவங்களுக்கும் வரப்போகின்ற வருடத்தின் பாவங்களுக்கும் பரிகாரமாக அமைய வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அப்படி ஒரு பெருமதியான ஒரு நோன்பு தான் இந்த அரபாவுடைய நோன்பு. ஒரே ஒரு நாள் நோன்பு, அந்த ஒரு நாள் நோன்பின் மூலமாக 2 வருடங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. 2 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் ஒரு நாள் நோன்பின் மூலம் மன்னித்து விடுகின்றார். அப்படியான ஒரு பெருமதியான நோன்பு நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த காலத்தை பொறுத்த மட்டிற்கும் அதிகமாக நாங்கள் இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். பொதுவாக இன்ன இபாதத் என்று நாங்கள் குறிப்பிடாமல் பல இபாதத்துகள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யலாம், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரலாம். எமது பெற்றோருக்காக, நமது மரணித்த உறவுகளுக்காக என்று பலருக்காகவும் நாங்கள் மனமுருகி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவது, பிரார்த்தனைகள் செய்வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுவது, தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது, சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவது என்று பல சிறப்புகள் இந்த மாதிரி அமல்கள் செய்வதன் மூலம், பல நன்மைகள் இந்த மாதிரியான அமல்கள் செய்வதன் மூலம் இந்த குறித்த காலத்திலே செய்யப்படுகிற அமல்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த காலம் இப்போது நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நம்மை விட்டு நகர்ந்து நாங்கள் பெருநாளுடைய தினத்தை அடைந்து கொள்கின்ற அந்த காலம் மிக நெருக்கமாகி கொண்டிருக்கின்றது. எனவே எஞ்சியிருக்கிற நாட்களை நாங்கள் மிக பெருமதியாக கழிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு நெருக்கமான அடியார்களாக நம்மை மாற்றுவதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அவனுடைய திருப்தியை, பொருத்தத்தை பெற்ற நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அமல்கள் செய்வதற்கு மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். இப்படி ரமலான் மாதம் கிடைத்ததோ அது போன்று இந்த துல்ஹஜ் மாதமும் அப்படி கிடைக்க பெற்றிருக்கின்றது. ரமலான் எப்படி இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒன்றான நோன்பு நோக்கப்படுவதனால் அந்த மாதம் சிறப்பாக பார்க்கப்படுகிறதோ, அதே போன்றுதான் இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜை நிறைவேற்றப்படுகிற ஒரு மாதமாக நாம் இருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதம் காணப்படுகின்றது. ஆனால் மிக மன வருத்தமான விடயம் என்னவென்றால், என்னதான் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும், அல்லாஹ் என்னதான் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும், அந்த காலங்களுக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை சொல்லி இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருந்தாலும், மக்கள் அந்த காலங்களில் விசேடமாக அதற்காக தங்களை தயார்படுத்தாமல் இருப்பது மிகவும் கவலையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலானில் கூட தொழாத சகோதரர்கள், ரமலானில் கூட பாவ மன்னிப்பு கோராதவர்கள், அதே போன்று ரமலானில் கூட தான தர்மங்களில் ஈடுபடாதவர்கள், அதே போன்றுதான் இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்ற சங்கையான மாதத்தினுடைய அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு செய்தி என்னவென்றால், பலா தظلموا فيهن أنفسكم, உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்ற விஷயம். இது சம்பந்தமாக வரக்கூடிய தஃசீருடைய உலமாக்களுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், பலா தظلموا فيهن أنفسكم, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்யாதீர்கள் இந்த மாதத்தில் என்றால் அதனுடைய கருத்து, நன்மை செய்யாமல் இருந்து, இது ஒரு பொறுமதியான காலம்,
இந்த காலத்தில் நன்மைகள் செய்யாமல் இருந்து நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு நீங்களே. பொதுவாக எல்லா காலத்திலும் நன்மைகள் செய்யத்தான் வேண்டும். ஆனால் இது விசேடமான காலம். இப்படியான இந்த பெருமதியான 10 நாட்களில் இருந்து கொண்டு நல்ல அமல்கள் செய்யாமல் இருந்து நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்ய வேண்டாம். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள், ஃபலா தவலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்றால் இது ஒரு பெருமதியான காலம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான காலம், அமல்கள் செய்வதற்கு ஒரு சிறப்பான காலம் என்றபடியால் இந்த காலத்தில் பாவங்களை செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். பொதுவாக பாவங்களை எப்பவுமே ஒரு முஸ்லிம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிலும் விசேடமாக இது ஒரு பெருமதியான காலம் என்பதனால் இந்த காலத்தில் பாவங்களை செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதைத்தான் ஃபலா தவலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுவதாக தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக எல்லா காலத்திலும் மரணம் வரும் வரைக்கும் நாம் நமது ஆயுளை மிக பொறுமதியாக கழித்துக் கொள்ள வேண்டும். அமல் இபாதத்துக்களை கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய உலகத்திலே திடீர் மரணங்கள் அதிகமாக ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இவர் இந்த வயதில் மௌத்தாக வேண்டும் என்று நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் மரணிக்கிற வயதா என்று நாம் ஆச்சரியமாக பேசிக் கொள்கின்றோம். அந்த அளவுக்கு மரணம் மிக எதிர்பார்த்திராத அளவுக்கு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். 16, 17 வயதிலே உள்ள பிள்ளைகள் படுத்த படுக்கையில் அவர்களை எழுப்புகின்ற போது மரணித்த செய்திகளை கேள்விப்படுகின்றோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மரணம் மனிதர்களை துரத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மரணத்தில் இருந்து நாம் தப்பவே முடியாது. ஆனாலும் அந்த மரணத்துக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? இந்த அமல்களின் மூலமாகத்தான், சாலிகான வணக்க வழிபாடுகளின் மூலமாக மட்டும்தான் நாம் அந்த மரணத்துக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். அதற்காகத்தான் அல்லாஹ் இப்படியான வாய்ப்புகளை அதிகமாக நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலத்தில் பள்ளிகளோடு தொடர்பாக இருந்தவர்கள் ரமலான் முடிந்த கையோடு அமல் இபாதத்துகளை விட்டு பள்ளிகளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லாமல் வெறுமனே வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் வந்து போகிற ஒரு சூழல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த துல்ஹஜ் மாதத்திலே பெருநாளுடைய தினம் இருக்கின்றது. அந்த பெருநாளுடைய தினத்திலே என்று சில விசேடமான அமல்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பெருநாள் தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு உலுஹியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறுப்பு, பிராணியை அறுத்து பலியிடுகின்ற அந்த விடயத்தை அல்லாஹு தஆலா மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றார். உலுஹியாவை பொறுத்த மட்டிற்கும் அதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கின்றது, குர்பானி என்று சொல்லப்படுகின்றது. குர்பானி என்றால் அல்லாஹ்வை நெருங்குதல் என்பது பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் அறுப்பு பிராணிகளை அறுத்து அல்லாஹ்வுக்காக பலியிட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக முயற்சித்தார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மினல் ஆகர், அந்த 2 பேரும் அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுத்த போது அவர்களில் ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படாதவர் சொன்னார், நான் உன்னை கொன்று விடுவேன் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அந்த பிராணியை அறுத்து பலியிடுகின்ற அந்த செயற்பாடை அவர்கள் செய்தார்கள் என்பதைத்தான் அல் குர்ஆன் சொல்கின்றது. எனவே நாங்களும் இப்போது இந்த எதிர்வரக்கூடிய அந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே நமக்கு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிற மிக முக்கியமான ஒரு வணக்கங்களில் ஒன்றுதான் இந்த உலுஹியாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஆட்டை அல்லது ஒரு மாட்டை அல்லது ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட வேண்டும். அப்படி யாராவது ஒருவர் அறுத்து பலியிடுவதற்கு நியத்து வைத்து விட்டார் என்றால் துல்ஹஜ் 1 அந்த பிராணியை அறுக்கப்படுகின்ற வரைக்கும்
அவர் முடி நகம் போன்றவற்றை களையக்கூடாது என்ற ஒரு விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. ஒரு ஆட்டையும் கொடுக்கலாம், பல ஆடுகளையும் கொடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடுகளை கொடுத்தார்கள். அல்லது ஒரு மாட்டையும் கொடுக்கலாம், பல மாடுகளையும் ஒருவரே கொடுக்க முடியும். அதே போன்றுதான் ஒட்டகங்களை. அதே போன்று எங்களுக்கு அப்படி கொடுக்க வசதி இல்லை என்றால் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுக்க முடியும். அப்படி ஒரு மாட்டில் பங்கு சேர்ந்து என்றாலும் கொடுக்க வேண்டும். ஆனால் மிகவும் கவலையான விடயம், நமது சகோதரர்கள் எங்களுக்கு வசதி இல்லை, எங்களால் முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி இந்த வணக்கத்திலிருந்து விலகி விடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த பெருநாளுடைய தினத்திலே போடக்கூடிய ஆடைகளை பற்றி நாங்கள் பார்க்கிற போது அவங்களோட வீட்டுக்கு எடுத்த ஆடைகளுடைய மொத்த தொகையை எடுத்து பார்த்தால் லட்சக்கணக்கான ரூபாய்கள் வருவதை பார்க்கிறோம். ஒரு ஆளுக்கு 20,000 30,000 செலவழித்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பெருநாளைக்கு புத்தாடை வாங்குகின்றார்கள். ஆனால் இந்த உதவியா கொடுப்பதற்காக நாம் அவர்களுக்கு சொல்லுகின்ற போது அதற்கு எங்களால் முடியாமல் இருக்கிறது, எங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருநாள் என்பது எப்படி தொழுகை, குத்துபா பிரசங்கம், தக்பீர் சொல்லுதல் இவைகளோடு சேர்த்து இந்த உதவியாவையும் கொடுப்பதும் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஹஜ் பெருநாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த ஆடையை உடுப்பது என்பது ஒரு ஃபர்து கிடையாது. புத்தாடை அணிந்து கொண்டு புதிய உடுப்பு வாங்கி பெருநாள் கொண்டாடுறது ஃபர்து இல்லை. அப்படி ஒருவர் புது ஆடை அணிந்து கொண்டு பெருநாளைக்கு போகலண்டா அவர் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி என்றெல்லாம் குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்படவில்லை. கட்டாயம் புது ஆடை அணிந்துதான் ஆகணும், இல்லாட்டி அவரை தொழுகை சேராது, அவர் போக வேண்டாம் என்றெல்லாம் சொல்லப்படலை. ஆனால் இந்த உலுஹியாவை பொறுத்த மட்டிற்கும் அல்லாஹ் வலியுறுத்துகிறார், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது ரப்புக்காக தொழுது அவருக்காக அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு வணக்கமாக இந்த அறுப்பு பிராணி காணப்படுகின்றது. பெருநாள் உடுப்பு இப்ப வாங்க வசதி இல்லைண்டா அல்லது வாங்கலண்டா திரும்ப எப்பயாவது வாங்கி நாங்க உடுத்துக் கொள்ளலாம். ஆனால் உலுஹியா அதற்கென்று வரையறுக்கப்பட்ட காலம் இருக்கின்றது. அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த முறை நாம் இருப்போமோ இல்லையோ தெரியாது. சக்ராத்துடைய நேரத்தில் நமது சொத்திலிருந்து ஆடு மாடு அறுத்து கொடுக்க வேண்டும் என்று பேசப்படுகிற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாம் ஹயாத்தாக இருக்கின்ற போது, நாம் உயிரோடு இருக்கின்ற போது இப்படியான விஷயங்களை செய்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக நம்மை தயார்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்படுகிறது, சதக்காக்கள்ல மிகச்சிறந்த சதக்கா எது என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், கொடுத்தால் குறைந்து விடும், கொடுத்தால் நாம் ஏழையாக ஆகிவிடுவோம் என்று நீ அஞ்சிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீ அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். ஒன்ற உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்பதாக நீ அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். அதுதான் தர்மத்திலே மிகச்சிறந்த தர்மம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். உயிர் தொண்டை குழியை வந்து அடைந்ததற்கு பிறகு இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு கொடு என்று கையை காலை அசைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் ரூஹு பிரிந்துவிடும். நம்முடைய ரூஹு பிரிந்ததும் அந்த சொத்துக்கு யாரோ சொந்தக்காரனாக ஆகிவிடுவார். நமது கையில் அந்த சொத்து இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் நாம் அதற்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்றபடியால் அதனை மறுமைக்காக நாம் சேமித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சொத்து சொத்து என்று பேசுகின்றார். ஆனால் ஒரு மனிதனுடைய சொத்து என்பது அவன் சாப்பிட்டு மலமாக கழித்ததும், அவன் உடுத்து இக்க வைத்ததும், அதே போன்று தர்மமாக கொடுத்து மறுமைக்காக சேமித்ததும் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான சொத்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அது அல்லாமல் நாம் சேமித்து வைக்கிற அவ்வளவுமே நமக்குரியதல்ல சகோதரர்களே. அதுவெல்லாம் யாரோ ஒருவர் நமக்கு பின்னால் அனுபவிக்கக்கூடியவைகளாகும். இந்த உலக வாழ்க்கை மிக குறுகிய காலம். அந்த சொற்பமான வாழ்க்கையில் நாம்
வாழுகின்ற போது எங்களால் முடியுமான நன்மைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நன்மையை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் நாம் எதிர்கொள்கின்ற இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகிற ஹஜ் பெருநாளுடைய தினம். இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்துக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கின்றது, யௌமுன் நஹர், அறுத்து பலியிடுகின்ற நாளாகும். அப்ப அறுத்து பலியிடுகின்ற இந்த நாளில் நாம் அறுத்து பலியிட வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அது ஒரு தியாக திருநாளாக பார்க்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த பெருநாள் தொழுகைக்கு போகின்ற போது அங்கே என்னென்ன முறைகளில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல செய்திகள் சொல்லப்படுகின்றது. மிக முக்கியமாக இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வசதி உள்ள சகோதரர்கள் இந்த அமலை செய்வதற்காக முன்வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதுஹியா என்கிற வணக்கத்தை தொடர்ந்து செய்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் மிகப்பெரிய வசதி உள்ளவராக இருக்கவில்லை. அவருடைய வீட்டிலே 3 நாட்கள் தொடர்ச்சியாக அடுப்பு எரியாமல் இருந்தது என்ற செய்திகளை பார்க்கின்றோம். அவருடைய மனைவியார் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் வாழுகிற அந்த காலத்தில் எங்களுடைய அதிகமான உணவு 2 விடயங்களாகத்தான் இருந்தது. ஒன்று ஈத்தம் பழமும் தண்ணீருமாகத்தான் இருந்தது. அதைத்தான் அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்கின்றார்கள். அந்த அளவுக்குத்தான் மிகப்பெரிய வறுமையில் இருந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரியான வணக்கங்கள் விஷயத்திலே மிகப்பெரிய ஆர்வத்தோடு செயற்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகளை அறுத்தார்கள். கொம்புள்ள 2 ஆடுகளை, கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆடுகளை அறுத்தார்கள். தன்னுடைய கையாலேயே அறுத்தார்கள். பிஸ்மில்லா என்று சொல்லி, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்து பலியிட்டார். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே வருகின்றது. இன்னும் ஒரு அறிவிப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, ஆயிஷாவே கத்தியை எடுத்துக்கொண்டு வாருங்கள், அந்த கத்தியை தீட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டிலேயே வைத்து ஆட்டை அறுத்தார்கள். அறுக்கின்ற போது பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரால் அறுக்கின்றேன், அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின், யா அல்லாஹ் இந்த அறுப்பு பிராணியை முஹம்மது ஆகிய என்னிடம் இருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக, வ ஆலி முஹம்மதின், முஹம்மது ஆகிய என்னுடைய குடும்பத்தாரின் சார்பாகவும் இதனை ஏற்றுக்கொள்வாயாக, ஒமின் உம்மத்தி முஹம்மதின், முஹம்மது ஆகிய என்னுடைய இந்த சமுதாயத்தின் சார்பாகவும் இந்த அறுப்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்து பலியிட்டார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம தகப்பல் மின் என்று கூறி யாருடைய பெயரை யாருக்காக கொடுக்கப்படுகின்றதோ அவருடைய பெயரை சொல்லி இதனை அறுக்க முடியும் என்ற செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எங்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த உதுஹியா என்பது. எனவே இதில் கவனம் செலுத்த வேண்டும். உடுப்பு எடுப்பதற்காக நாம் பல ரூபாய்களை, பல 1000 ரூபாய்களை, பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிப்பதற்கு முன்வருகிறோம், அதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அல்லாஹ் இந்த ஹஜ் பெருநாள் தினத்திலே அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் பொதுபோக்காக இருக்கிறோம் என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லி தப்ப போகின்றோம்? எனவே இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு இந்த அமல்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உதுஹியாவுடைய விஷயத்திலே நாம் பொதுபோக்காக இருக்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு மனசு வராமல் இருக்கின்றது.
ஒரு ஆட்டை என்றாலும் வாங்கி தந்து நம்மட வீட்டில நமது புள்ள குட்டிகள் அந்த அமலை பார்க்கிற ஒரு அமைப்பிலே அறுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த துவாவை எல்லாம் சொல்லி அறுத்து நாமளும் சாப்பிட்டு நமது குடும்பத்திலே உள்ள ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து, அல்லது ஒரு மாட்டை வாங்கி வந்து நாம அறுத்து நமது குடும்பத்தார் நாம் எல்லோரும் சாப்பிட்டு அல்லது சேமித்து வைத்து இப்படி இந்த அமலை செய்கிற அளவுக்கு நமக்கு மனமில்லாத அல்லது அதுக்குரிய மனசு வராத ஒரு நிலைப்பாடு என்பது உண்மையிலே நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வசதிகளோடு வாய்ப்புகளோடு இருக்கின்றோம். சாதாரணமாக இதை கூட செய்வதற்கு நாம் தயாரில்லை என்றால் அல்லாஹ் நமக்கு வேற வழிகள்ல சோதனைகளை இறக்கி விடுவார். இதை விட பல ஆயிரக்கணக்கான செலவுகள் அதன் மூலம் போறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். உதவியா கொடுக்கறதுக்கு ஒரு 50,000 1 லட்சம் அதை நம்ம யோசிச்சுக்கு இருந்தோம்டா வேற பக்கத்தால நமக்கு செலவுகளை அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறவர்கள் எச்சரிக்கையாக நடக்கட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு சோதனையோ தண்டனையோ இறங்குவதை விட்டு மிக எச்சரிக்கையாக நடக்கட்டும் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காலங்களில் அதிகமாக நினைவுபடுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய தியாகத்தை அல் குர்ஆன் பேசுகின்றது. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. குழந்தையே இல்லாமல் இருந்தவர்கள் வயோதிப காலத்தில் தப்சீருடைய உலமாக்கள் 80 வயதுக்கு பிறகு என்று சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு பிள்ளை கிடைக்கின்றது. அல்லாஹுடைய உத்தரவு, அந்த குழந்தையும் தாயையும் பச்சிளம் குழந்தையும் தாயையும் பாலைவனத்திலே விட்டு விட்டு வர வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள், கட்டுப்படுகின்றார்கள், விட்டு விட்டு வருகிறார்கள். அடுத்த உத்தரவு அதிலிருந்து மீண்டதற்கு பிறகு அந்த குழந்தையை நீங்க உங்களோட கையால அறுத்து பலியிட வேண்டும். நீண்ட காலத்துக்கு பிறகு வயது போற நேரத்துல ஒரு பிள்ளை கிடைக்குது, அந்த பிள்ளைய பாப்பாவே கொண்டு போய் அறுத்து பலியிட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. அந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனிடத்திலே போய் இந்த விஷயத்தை முதலாவது சொல்றார். எப்படி சொல்றார்? யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, உங்களை அறுத்து பலியிடுவதாக நான் கனவில் கண்டேன். பந்தொரு மாதா தரா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று பிள்ளையிடத்தை கேட்கிறார். பிள்ளை சொல்கின்றது, யா அபத்தி இஃபல் மா துமர், உங்களுக்கு என்ன உத்தரவு இடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் இந்த விடயத்தை நீங்கள் செய்கின்ற போது நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஒரு பொறுமைசாலியாக செயற்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அந்த நேரத்திலே அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இப்ராஹிம் நபி தன் மகனை அழைத்து கொண்டு அவரை, அன்புக்குரிய சகோதரர்களே, மகனை பலியிடுவதற்காக முகம் குப்புற வளர்த்தாட்டுகின்றார்கள். தந்த கையாலேயே தன்னுடைய பிள்ளையை அறுப்பதற்கு முகம் குப்புற வளர்த்தாட்டி அறுக்க முனைகிற போது வனாதைனாஹு அன் யா இப்ராஹிம், நாங்கள் இப்ராஹிமே என்று சத்தமாக அவரை அழைத்தோம். அல்லாஹ் சொல்கிறார், அது சத்தக்த ருயா, நீங்கள் கனவை நனவாக ஆக்கி விட்டீர்கள். இன்னா கதாலிக்க நஜிஸுல் முஹ்சினீன், இவ்வாறே நாங்கள் நல்லவர்களுக்கு கூலி கொடுக்கின்றோம். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நிச்சயமாக இது தெளிவான ஒரு பெரும் சோதனை. ஒரு வாப்பா அவர மகனை அறுத்து கொடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவருக்கு தெரியாது சோதனை என்று, ஆனால் அதை செய்ய முன்வருகிறார். அல்லாஹ் சொல்கிறான், மிகப்பெரிய சோதனை, இதுல நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹு தாலா இதனை, இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தும் முகமாக பிற்காலத்தவர்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு வணக்கமாக ஆக்கியிருக்கிறார். அதுதான் உலுகியாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் பிள்ளையை அறுக்காம அதற்கு பதிலாக வேறு அறுப்பு பிராணிகளை அல்லாஹு தாலா அறுக்க வேண்டும் என்ற ஒரு நிலவரத்தை அதற்கு பதிலாக ஏற்படுத்துகிறார். அதனை இன்றைக்கு வரைக்கும் நாங்களும் செய்கின்ற ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். இது எதன் காரணமாக? அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை ஞாபகப்படுத்துகிற வகையில் தான் அல்லாஹ் இந்த விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். அவ்வளவு பெருமதியான ஒரு தியாகம். எனவே நாங்கள் இப்போது செய்ய வேண்டியது, எமது ஒரு சில ஆயிரங்களை
அல்லாஹ்வுக்காக வேண்டி நபி இப்ராஹிம் தன் மகனை அறுக்க முன்வந்தார்கள் என்றால், நாம் சில ரூபாய்களை ஆயிரங்களை செலவழித்து இந்த குர்பானியில் பங்குதாரர்களாக ஆகுவோம், அல்லது ஒரு ஆட்டை அறுத்து கொடுப்போம், அல்லது மாட்டை அறுத்து கொடுப்போம். இதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். அடுத்தது ஹஜ் பெருநாளுடைய தினத்தை பொறுத்த மட்டிற்கும் அந்த காலங்களிலே பேண வேண்டும் என்று சொல்லப்படுகிற பல செய்திகள் இருக்கின்றது. அதுல மிக முக்கியமாக இந்த ஹஜ் பெருநாள் தொழுகை என்பது மைதானத்தில் தான் தொழப்பட வேண்டும். சிலர் பள்ளிகளில் தொழுவதை அல்லது வேறு இடங்களில் தொழுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இது பொதுவான ஒரு திறந்த வெளியிலே தொழப்பட வேண்டிய ஒரு தொழுகையாகும். பெருநாள் ஊரே ஒன்று கோடி எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோருமாக திரைக்குள்ளே மறைந்திருக்கிற கன்னி பெண்கள் என்ற அத்தனை பேரும் அந்த மைதானத்துக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஆடைகள், மேலதிகமான ஆடைகள் இல்லாமல் வீட்டுக்குள்ளே திரைகளுக்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிற பெண்கள் இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு பெண்மணி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய நபியே, எங்களில் ஒருத்திக்கு இப்படி மேலதிகமான ஆடை இல்லை, அவள் எப்படி வெளியே வருவாள் மைதானத்துக்கு, முசல்லாவுக்கு? சொன்னார்கள், அந்த இல்லாத சகோதரிக்கு இருக்கக்கூடியவர் அணிவித்து அவரையும் அழைத்து கொண்டு வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பெருநாள் தொழுகை என்பதே அது ஒரு மைதானத்திலே, ஒரு பொது வெளியிலே தொழப்பட வேண்டிய ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழுகைக்கு செல்லுகின்ற போது நாங்கள் சாப்பிடாமல் செல்ல வேண்டும் என்கிற ஒரு சுன்னா காணப்படுகின்றது. நோன்பு பெருநாளை பொறுத்த மட்டிற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஈத்தங்கனிகளை சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். ஆனால் ஹஜ் பெருநாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். புகாரி, அதே போன்று திருமிதி போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், இந்த பெருநாள் தொழுகைக்கு ஹைது நிபாஸ் என்று சொல்கின்ற அந்த மாதப்போக்கு வரக்கூடிய பெண்கள் கூட கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டார்கள், ஹுத்பா பிரசங்கத்தில் கலந்து கொள்வார்கள், அந்த மைதானத்திலே தக்பீரில் சேர்ந்து கொள்வார்கள், சதகாவிலே சேர்ந்து கொள்வார்கள், துஆ பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வார்கள், அந்த நாளினுடைய பரக்கத்தில் நலவுகளில் பங்காளிகளாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ் புகாரி, முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்னும் ஒரு சுன்னா என்னவென்றால், ஒரு பாதையால் போய் இன்னொரு பாதையால் வருவது. அப்படி ஒரு வழிமுறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தது என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற ஹதீஸ் புகாரிலே இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக பெருநாளை பொறுத்த மட்டிற்கும் தொழுகை எப்படி நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் தொழுகையில கலந்து கொள்றோமோ, அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அந்த ஹுத்பாவையும் கேட்க வேண்டும். ஏனென்றால் எங்களிலே சில சகோதரர்கள் தொழுகையில் மட்டும் கலந்து விட்டு ஹுத்பா பிரசங்கத்தை கேட்காமல் எழுந்து விட்டு செல்கிற ஒரு நடைமுறையை நாங்கள் பார்க்கிறோம். இது மிக பிழையான ஒரு நடைமுறையாகும். பெருநாள் என்பது எல்லாம் சேர்ந்ததுதான். தக்பீர் சொல்வது, மைதானத்திலே போய் தொழுறது, அதே போன்று ஹுத்பா பிரசங்கம் கேட்பது, உலுஹியா என்ற வணக்கம் செய்வது, இது எல்லாம் சேர்ந்ததுதான் பெருநாளாக, ஹஜ் பெருநாளாக காணப்படுகின்றது. அதே போன்று இன்னும் ஒரு அமல் இருக்கின்றது, சதகா கொடுப்பது, தர்மம் செய்வது. சிலர் வெறுங்கையும் வீசிய கையுமாக போய் வருவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைதானத்திலே அந்த பெருநாள் திடலிலே நின்று கொண்டு மக்களை நோக்கி, மக்களே தசத்தகு, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், தசத்தகு, தர்மம் செய்யுங்கள், தசத்தகு, தர்மம் செய்யுங்கள் என்று அதிகமாக சொல்லுவார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அதிலும் பெண்களை பார்த்து சொல்வார்கள், தசத்தக்ன யா மஅஷரன் நிசா, ஓ பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், வலவ் மின் ஹுலியுகுன்ன, உங்களுடைய ஆபரணங்களை என்றாலும் கலட்டி கொடுத்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஏனென்றால் உங்களை நான் அதிகமாக நரகத்தில் இருக்க பார்த்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, இந்த ஹதீஸை அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அந்த தட்டை வைத்துக் கொண்டிருக்கிற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே அந்த பெண்கள் தன்னுடைய கழுத்துகளின் பக்கமும் காதுகளின் பக்கங்களும் கைகளை கொண்டு போய் ஆபரணங்களை கலட்டி போட்டதை நான் பார்த்தேன் என்று சொல்கின்றார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் வருகின்றது. அப்படி இந்த சதக்கா என்பது பெருநாளுடைய திடலிலே
நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சுண்ணாவாக வலியுறுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேணி இந்த பெருநாளுடைய தினத்தை மிக சிறப்பாக நாம் கழிக்க வேண்டும். பெருநாள் தொழுகையை முடித்ததற்கு பிறகுதான் உதுகியா கொடுக்க வேண்டும். பெருநாள் தொழுவதற்கு முன்பதாக ஒருவர் உதுகியா கொடுத்தால் அது உதுகியாவாக சேராது. அது தன்னுடைய வீட்டு தேவைக்காக அவர் அதாவது அறுத்த ஒரு இறைச்சியாகத்தான் பார்க்கப்படும். அது ஒரு சுண்ணாவாக கருதப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே நாம் பேசிய இந்த விடயங்களை எல்லாம் நமது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து இந்த சங்கையான மாதத்தை இறுதி வரைக்கும் சங்கைப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று உதுகியாவிலே இதுவரைக்கும் ஆர்வம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த விடயத்திலே மீள் பரிசீலனை செய்து நாம் இப்போது இருக்கிற காலங்களையாவது அதற்காக பயன்படுத்தி இந்த வணக்கத்தை செய்வதற்கு முன்வர வேண்டும். எங்களுடைய பெருநாள் உடுப்புகளை விட உதுகியா என்பது வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு வணக்கம் என்பதனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளையே அறுத்து கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். இதனால் தான் அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பன் என்று இப்ராஹிம் நபியை எடுத்துக்கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அவர்களுக்கு கிடைத்தது எதனால் என்றால் இப்படியான தியாகத்தின் மூலமாகத்தான். எனவே நாங்களும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இந்த உதுகியா வணக்கத்திலே ஈடுபடுவதற்கும் அதே போன்று இந்த பெருநாளுடைய நாளிலே பேணப்பட வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த செய்திகளையும் எடுத்து நடந்து அந்த நல்ல நாளை மிக சிறப்பான முறையில் கழிப்பதற்கு நாம் எல்லோரும் முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.